வேறு எதற்கும் அடங்காத கூட்டம் விடுதலை செலுத்தினார். காமராசர் அடங்கி அமர வேண்டிய தேவை எந்த அரங்கும் விடுதலை சிறுத்தைகளை இறக்கிக் கொள்கிற அளவிற்கான அரங்கமாக ஒரு புதிய அரங்கம் நமக்கு தேவைப்படுகிறது. தேசம் நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவில் கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக பல வடிவங்களில் பல இயக்கங்கள் கொண்டாடி வந்திருக்கின்றன. ஆனால் இந்த விழாவை ஒரு புதிய கோணத்தில் கொண்டாடுகிற வரைவை தந்தவர் வீசும் புயல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். இந்த தேசத்தில் சனாதனம் எல்லாவற்றையும் கூட மறுக்கப்பட்டார்கள். வள்ளுவரை ஆளுநர் மாளிகையிலே இருந்து சிலர் திருட முயற்சிக்கிறார்கள் என்று, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார். வள்ளுவரை இப்போது திருட முயற்சிக்கிறார்கள். காவியை கூட அவர்கள் நம்மிடமிருந்துதான் களவாடினார். எல்லாவற்றையும் களவாடிய இந்த சனாதனம் ஒரு புதிய பண்பாட்டு சூத்திரம் கொடுப்பதற்கு பிறந்தவர்கள் யாரும் இங்கே விருது வழங்கி பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற அமைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு அசையிலும் எங்களை தொடர்ந்து புதிதாய் செதுக்கிக் கொண்டே இருக்கிறார் எங்கள் தலைவர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வெறும் விழாவாக நடந்து கொண்டிருந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆயுதம், தந்தை பெரியாருடைய ஆயுதம், காரல் மார்க்சுடைய ஆயுதம், பண்பாட்டு தளத்தில் புதிய வெளிச்சத்தை பார்த்திய பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருடைய ஆயுதம் என இந்த ஆயுதங்கள் இங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. போராளிகள் அந்த ஆயுதங்களை புதிதாக பார்க்கிறார்கள். அம்பேத்கர் சுடர் விரும்புகிற அண்ணன் பிரகாஷ் ராஜ் செல்லவே பிரகாஷ் ராஜ் அல்ல, ஜஸ்ட் ஆஸ்கிங் பிரகாஷ் ராஜ். செல்லவே பிரகாஷ் ராஜை இங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜஸ்ட் ஆஸ்கிங் என்கிற ஒற்றை கேள்வியின் மூலமாக ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியும் எல்லைகளை கடந்து தொட்டு உசுப்புகிற எங்கள் அண்ணன் பிரகாஷ் ராஜை இங்கே நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியாவின் மார்க்சியம் என்ன காரணத்தினாலோ இந்திய மார்க்சியம் பார்ப்பனியத்தால் விழுங்கப்பட்டு விட்டதோ என்கிற பயம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டது. இந்திய மார்க்சியம் உடன்பிறப்பு உணர்வை உயர்த்தி பிடிக்கிற இந்த மண்ணின் விடுதலைக்கான மார்க்சியம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆக சிறந்த ஆளுமை எங்கள் மரியாதைக்குரிய முத்தரசன் வருகை. பல சந்தர்ப்பங்கள் சனாதனத்தின் கோர பிடியில் பொங்கி வழிகிற வக்கிரங்களை பார்க்கிற போது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இந்த விடுதலை களத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த விடுதலை களத்தில் வெறுமனே உயிர் துறக்கப் போகிறோமா? இந்த விடுதலை களத்தில் நம்மை பதியாக்கிக் கொள்வது என்பது ஒரு நேர்மைக்கான அடையாளமாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையிலே விடுதலை நோக்கிய பயணமாக இருக்குமா என்கிற கேள்வியும் வரத்தையும் வருகிற போதெல்லாம் பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியாருடைய வாசகங்களை இங்கே வலுவாக எடுத்துச் சொல்லி, அதிலும் வழக்கமாக பதிவாகிற ஆண் குரலாக இல்லாமல் ஒரு தாயின் குரலாக போராளிகளை உசுப்புகிற ஒழுங்குபடுத்துகிற குரல் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரி அருள்மொழிவர்களுடைய. ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் புதைக்கப்பட்டார். இந்த மண்ணின் பொது நினைவு பரப்பிருக்கிறதே, பொது மனம், காமன் சென்ஸ், அது ஏதோ இயல்பாக உருவாக்கப்படுவதில்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. இந்த காமன் சென்ஸ் என்கிற பொது மனம் இருக்கிறதே, அது கால்குலேட்டுகளால், ஆளும் வர்க்கத்தால், அதிகார வர்க்கத்தால் அது உருவாக்கப்படுகிறது. அந்த அப்படித்தான் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் இந்த மண்ணிலே புதையுண்டு கிடந்தார். பேரறிவாளர் அயோத்திதாச
பண்டிதரை மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்பித்த ஆக சிறந்த ஆளுமை என்று நான் 3 பேரை சொன்னேன். ஒன்று மரியாதைக்குரிய தோழர், காலம் தந்த கருத்தியல் ஆளுமை அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள். இன்னொருவர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ் கௌதம் அவர்கள். இந்த வரிசையிலே இன்று அருமை தோழர் ராஜ்குமார் அவர்கள், ராஜ் கௌதம் அவர்களுடைய இடத்திலே அவர் வரவில்லை என்றாலும் கூட வயதின் காரணமாக அல்லது நெருக்கடியின் காரணமாக வர முடியவில்லை என்றாலும் கூட அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்கிற அந்த பொது மனதோடு, பொது மனதில் யாரையும் தவிர்த்து விடக் கூடாது என்கிற உணர்வோடு எடுத்து செல்வது என்று மரியாதைக்குரிய தோழர் ராஜ்கௌதம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய தோழர் ஐயா பெரியவர், பலரை ஆசீர்வதித்தவர், இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க யுத்த களத்தில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள், இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வு ஆன்மீகம் வெறுமனே அடிமைப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, அது விடுதலை யுத்தத்திற்கும் பயன்படும் என்கிற உணர்வோடு நம்மை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறார் பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்குணம். காயிலே பிறை பெறுகிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வை வெளிப்படுத்துகிற இடத்திலே, பன்மை தன்மை பாதுகாக்கிற இடத்திலே இன்று ஒரு வலுவான களத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய எஸ்.எல். சிக்கந்தர் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு நான் வரவேற்கிறேன். வாய் வழியாக சொல்லப்பட்ட பலதை அவர்கள் திருடிக் கொண்டார்கள். பனையோலையில் எழுதப்பட்டதை கூட அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள். ஆனால் கல்வெட்டில் இருக்கிற சில அம்சங்கள் தான் இன்னமும் பெரும் மன்னர், பேரரசன் அசோகன் தான் இந்த தேசத்தின் ஒரு ஆகச்சிறந்த அடையாளமாக இருந்தார் என்கிற உண்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பேரரசன் அசோகனுடைய தொடர்புடைய கொள்கை வழி, குருதி வழி தொடர்புடைய உறவுகள் தான் நாம் என்பதை சொல்லுகிற அம்சமாக இந்த வரலாறு இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஆளும் வர்க்கத்தின் பொய்களாக குறுகி கிடக்கிற வரலாற்றில் புதிய வெளிச்சத்தை மாற்றக்கூடிய கல்வெட்டியல் அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சுப்ராய் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த அருமை உறவுகள் விழாவிற்கு வந்திருக்கிறார்கள், வாருங்கள் என்று சொல்லி வரவேற்பதல்ல என்னுடைய கனவு. வழக்கமாக நம்முடைய தோழர்கள் ஓடி வருவார்கள், கட்டி அடைப்பார்கள், அடா ஒரு செல்ஃபி என்று சொல்வார்கள். லேசாக ஒரு வேர்வை மனம் கடந்து போகும். வேர்வை நாட்டம் என்று சொல்வார்கள் சிலர், வேர்வை மனம் என்று. அந்த வேர்வை மனம்தான் நம்முடைய அன்பை, உறவை, பாசத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அந்த வேர்வை மலர்களின் மனம் இல்லாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் அந்த வேர்வை மனம் இல்லாமல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அந்த திருபாவால் வாழ முடியாது. அப்படி வேர்வை மனம் வீசுகிற நம்முடைய மேடையில் வரவேற்பு நிகழும் போது வெடிமருந்தின் மனமும் கொஞ்சம் வீசி இருக்கிறது. வெடிமருந்துக்கான தேவையும் இருக்கிறது. ஒருவேளை வெடிமருந்தின் வடிவம் மாறலாம், அது அறிவு சார்ந்த கேள்வியாக இருக்கலாம். சனாதனம் நம் முன்னால் விரித்து வைத்திருக்கிற மிக கொடூரமான இந்த சூழல், இந்த சனாதனத்தை எதிர்த்த களத்து, அரசியல் களத்து, பண்பாட்டு களத்து, சமூக விடுதலைக்கான களத்து, எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திலே இணைந்து நின்று பணியாற்றுவோம் என்று தலைவர் அழைக்கிற இந்த விழாவிற்கு உங்களோடு ஆயுதங்களை பகிர்ந்து கொள்கிறோம், உங்களோடு சிறைச்சாலையை பகிர்ந்து கொள்கிறோம், உங்களோடு உயிர் பலிக்கான களத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற உடம்பர உணர்வோடு வருகை தந்திருக்கிற அருமை உணவுகளை வேண்டும் ஒருமுறை நெஞ்சார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு 2 சிறுத்தைகள் ரொம்ப கடுப்பா விழா நேரத்தில் மட்டும் வராது ஒரு கோவம் இருக்கும். இருந்தாலும் அண்ணனை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன ஒரு 90களில் பார்த்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு எழுச்சி தமிழர் இந்த தேசத்திற்கு புதிய செய்திகளை சொல்வார். ஒரு புதிய வெளிச்சம் வடக்கே இருந்துதான்
வடக்கே இருந்துதான் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு விமானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள் என்று ஏங்கி தெரிவித்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் தெற்கே இருந்து ஒரு குரல், தெற்கே இருந்து ஒரு புயல், தெற்கே இருந்து ஒரு செய்தி யுத்த களத்திலிருந்து புறப்படவிருக்கிறது. அந்த தெற்கே இருந்து புறப்படுகிற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை தருணத்திலே வழங்கி அருமை உணவுகளே, இந்த அலுவலகத்திற்கு நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆக சிறந்த நம்முடைய முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரும் வருகின்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதை விட எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி.